வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு வெனஸ்டேவோட ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் விலாகாக. ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் வந்து அரிசி பருப்பு சாதம் தான் பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னாலே அரிசி பருப்பு சாதம் தான் ஃபஸ்ட் சொல்லுவாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லலாம். இங்கே இந்த கோயம்புத்தூரோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிக்காது, ஆனால் இப்போலாம் ரொம்பவே அடிக்டின்னு சொல்லணுன்னா வேலை ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும், அதனாலே ரொம்ப பிடிக்கும். ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, தக்காளி, வெங்காயம், அது கூட பச்சை மிளகா, வரமிளகா, அது கூடயே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடணும். அது கூட மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாகவே வேலையும் முடிஞ்சிடும். நல்லா வதக்கி விட்டுறணும். ரொம்பலாம் ப்ரௌன் கலர்லாம் வதங்க தேவையில்லை, கண்ணாடி மாதிரி ஆனாலே போதும். ஒரு கப் அரிசி எடுத்தோன்னா 1 கப் பருப்பு எடுத்துக்கலாம், இல்லைன்னா 3/4 கப் பருப்பு எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப்புக்கு 3/4 கப் பருப்பு எடுத்துருக்கேன். அதே மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக 4 டம்ளர் எடுத்திருக்கேன், பருப்பும் அரிசியும் சேர்த்து. ஸோ அதனால் 8 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் குலைவாக வேணாம், கொஞ்சம் ட்ரையாகவே வேணும் அப்படின்னா தண்ணியே குறைச்சிக்கலாம். நம்ம நார்மலாக அரிசிக்கு எடுக்கிற மெஷர்மெண்ட்டு தான் அரிசிக்கு பருப்புக்கும் சேர்த்தே எடுக்கணும். ரொம்பவே நல்லாயிருக்கும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு விசில் போட்டுடலாம். நான் எப்போவுமே ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருப்பேன். சூப்பராக ரெடி ஆகிடும். எங்களுக்கு கொஞ்சம் குலைவாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். தயிரோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். இது சூடோடு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். சில பேருக்கு ட்ரையாக சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். உங்களுக்கு அப்படி பிடிச்சதுன்னா தண்ணி கம்மியாக வச்சு சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூனுக்கு மேலே அச்சு ஒரு அடம் பண்ணிட்டான் பயங்கரமாக. பீனட் பட்டர் கடையில் வாங்குறேன்னு சொன்னதுக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணி கொடுக்கணும் ஒரே ஆடம். நான் இந்தளவுக்கு நல்லா வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் வீடியோவும் எடுக்கல. கண்டிப்பாக கேவலமாக தான் வரும்னு நினச்சேன், ஆனால் வேறு லெவலில் வந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பீனட் பட்டர், அது கூட நாட்டு சக்கரை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூடயே கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சூப்பராக பீனட் பட்டர் ரெடி ஆயிடும். மறக்காமல் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுருணும். உடனே சப்பாத்தி இருந்தது, சப்பாத்தி மாவு ஆல்ரெடி இருந்தது. ஸோ உடனே சப்பாத்தி போட்டு அது கூட ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தேங்கணும் ஒரே ஆடம். ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடையில் நம்ம வாங்குறது வந்து உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லதே கிடையாது, நல்லதே கிடையாது. அதில் வந்து ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டிலே பண்ணி கொடுங்க. ஈவினிங் ஆனோன்னு வெளில கிளம்பியாச்சு. ஏன்னா வீட்டிலே இருந்து ரொம்ப அப்செட்டாக இருக்குது. லீவ் விட்டாங்க, அப்செட் ஆகிற அளவுக்கு லீவ் விடுறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருந்தது ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அதனால் போயிட்டு வரலாம் எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அகாடமிக் கிளம்பினாங்க. பின்னாடியே நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகும்போதே சொன்னாங்க வேண்டாம், வர வேண்டாம், ரொம்ப டஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்கல, டஸ்ட்டு தானே, மாஸ்க் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். கலர்ஃபுல்லாக லைட்ஸு நிறைய பேர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இன்றைக்கி என்னோடய வண்டியில் தான் போயிட்டுருக்குறோம். அச்சு வந்துட்டு வெளியில் போகிறோன்னு சொன்னாலே ரொம்ப ஆகிடுவான். முன்னாடியெல்லாம் அடிக்கடி போவான், இப்போல்லாம் போக முடியறதில்ல. 2 பேருமே ஒர்க்கிங் அப்படின்றதுனால பெருசாக எங்கேயுமே போகவே முடியறதில்ல. லீவ் விட்டால் அப்பாடா லீவ் விட்டாங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் இருக்குது. ஆனால் அச்சுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவையில்லை, அதனால் அப்பப்போ வெளியில் கூட்டிகிட்டு போவோம். ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை. முன்னாடியெல்லாம் மாலுக்கெல்லாம் அதிகமாக போவோம், ஆனால் இப்போல்லாம் மாலுக்கெல்லாம் போகிறதே இல்லை. இன்னும் சொல்லணுன்னா மாலுக்கு போனால் பயங்கரமாக எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் மாலுக்கு போகிறதே அவாய்ட் பண்ணியாச்சு. சும்மா போனால் கூட ஒரு 3000க்கு சும்மா வெறும் டப்பாவாக தூக்கிட்டு வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு. ஸோ அதனாலே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம், அப்படியே ஒரு வேலையாக போயிருந்தோம் சாய்பாபா காலனிக்கு. அப்படியே அகாடமி முடிச்சுட்டு அங்கே போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டை சுற்றி மரம்லாம் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். மொட்டை மாடியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வைப் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பியாச்சு. போகிற வழியிலே சாப்பிட்டு போகலான்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணாங்க. பட் அந்த பிளானெல்லாம் கெடுத்துட்டு வீட்டில் போய் ஒழுங்காக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாகவே வந்துட்டோம் இன்றைக்கி வீட்டுக்கு. இல்லைனா எப்போவுமே 10:30 10 o'clockலாம் வருவோம். ஸோ அதனால் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே சீக்கிரமாகவே வந்துட்டோம். இன்றைக்கி நைட்டுக்கும் சப்பாத்தி தான் பண்ணேன். இப்போல்லாம் என்னென்னு தெரியல, சப்பாத்தி அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பர்டிகுலர் டைமில் தோசை அடிக்கடி பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ சப்பாத்தி அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் சப்பாத்தினா எனக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா யாருமே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக சாப்பிட்டுப்பாங்க. வீட்டில் இருந்த கேரட் பொட்டேட்டோ வச்சு நல்ல ஒரு ஒயிட் கிரேவியும் பண்ணியிருந்தேன். ஸோ இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும், நமக்கு வேலை சீக்கிரம் முடிகிறது தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பண்ணியாச்சு. எனக்கு பெருசாக இதில் வந்து ஒயிட் குருமாவில் வந்துட்டு சிக்கன் போட்டு மட்டன் போட்டெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை விட எனக்கு வந்து இது கொஞ்சம் பிடிக்கும். சிக்கன் மட்டன்லாம் போடும்போது அந்த சிக்கனோட ஃப்ளேவரே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வெஜிடபிள் போட்டு பண்ணால் எனக்கு கொஞ்சம் இஷ்டம். சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரணும் அப்படின்னா ஹாட் வாட்டர்
லைட்டாக ஊற்றி பசங்க ரொம்ப சாஃப்டாக வரும். ரொம்ப கொதிக்கிற தண்ணி இல்லை, வார்ம் வாட்டர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது போட்டு பண்ணோன்னா சூப்பராக சாஃப்டாக வரும். அதுவும் நைட் பசங்க வச்சு அடுத்த நாள் போட்டோன்னா இன்னும் சூப்பராக வரும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அச்சு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட பல்லு விழுந்துருச்சு. ஒரே சந்தோஷம், அவனுக்கு தாங்க முடியல. நானும் பெரிய பையன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பல்லு விழுகும்போது இந்த அலப்பறை தான் பண்ணால், செகண்ட் பல்லு விழுகும்போது அப்படி தான். ஃபஸ்ட்டு பல்லு விழுகிறப்போ நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன், நான் வர வரைக்கும் கையிலேயே வச்சுட்டு இருந்தான். அவ்வளோதான், இதோட இந்த vlog முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.